இந்த நாளில் இந்த அதுலேயும் குறிப்பாக இந்த மெஷினை அறிமுகப்படுத்துகிற நாளில் நான் இருக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். ஆக்சுவலாக என்னென்னா வந்து அதாவது இந்த ரைட் டைம் என்னென்னா எனக்கு வந்து அது அந்த அந்த ஈவெண்ட்டே நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக இட் இஸ் நாட் தேட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. டாக்டர் சொல்லுவார் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் எனக்கு வந்து ஒரு செரிக்காத மாதிரி ஏப்பம் வராத மாதிரி இருந்ததை ஒரு கான்சியஸாக ஒரு 4-5 ஹவர்ஸில் என்னோட சம்மந்தப்பட்ட நண்பர்கள், அதுலேயும் குறிப்பாக டாக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட அதுலேயும் எழுதிட்டார். நான் சொன்னது டாக்டர் எழுதிட்ட நான் சொன்ன உடனே நீங்கள் இங்கே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஏப்பம் வராத மாதிரி இருக்குது, எதுவும் கேஸ்ட்ரிக்காக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்களாம் முடிவெடுக்காதீங்க அங்கிள்னு சொன்னாங்க முதல்ல, த வெரி ஃபர்ஸ்ட். தென் ஆஃப்டர் தேட் நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு எனக்கு வண்டி அடிச்சாப்புல நாங்கள் போகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. தென் வித்தின் அ டே இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் என்னன்னு கேட்காம எனக்கான கன்சர்ன், அதுலேயும் குறிப்பாக இங்கே ஒரு எனக்கு நண்பர்களாக இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வித்தின் அ வீக் எனக்கு வந்து நான் திரும்பி நார்மல் ஆகிற மாதிரி என்னை ஆக்கிட்டாங்க. அதுதான் பெரிய ஏன் அதை சொல்கிறேன்னா ஆக்சுவலாக அந்த கேர் எனக்கு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. இன்க்ளூடிங் அதாவது என்ன நர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், எல்லாருடைய முகத்துலேயும் நான் வந்து ரீட் பண்ணேன். அதுதான் மிக முக்கியமானது. நான் திருப்பி வந்ததுக்கு காரணம் நான் வந்து அங்கே இருக்கும்போதே எனக்கு வந்து வித்தின் அ வீக் நான் வந்து திரும்பி ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே என்னுடைய பெட்லேயே என்னைய ஸ்கெட்ச் பண்ண வச்சுட்டாங்க, திரும்பி ஒர்க் பண்ண வச்சுட்டாங்க. அந்த வகையில் என்னோடய லைஃப் டைமில் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலோட கனெக்டடாக தான் இருப்பேன் இன் எவ்ரி ஆக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் இல்லை, நான் ஹைதராபாத் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். ஃப்ளைட் விட்டு மேலே வரும்போது சொன்னாங்க இது போல் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நான் வரேன், நல்லது. ஆனால் இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருப்பாங்கன்ட்டாங்க நினைக்கிறேன். இவ்வளோ எனக்கே தெரியும். தொகுதி இருக்குது திடீர்னு சொல்லி திடீர்னு நான் வந்திருக்கேன். நீங்கள் 5-6 இடத்துல கூடிய இடத்துல இருக்குது. அது சிஎம் ஃபங்க்ஷன் அங்கே போனோம். அதான் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பேஷண்ட்டு கூட அனுப்பிச்சிருந்தேன், அது பில்லு கூட கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஏழைங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து சார், அதுதான் எனக்கு தேவை. நான் எக்கச்சக்கமாக கொரோனா பீரியடில் ப்ராப்ளம் வந்தது. ஃபோன் மேலே ஃபோன் வரும், 1 மணி 2 மணி 10 மணி நைட்டெல்லாம் வரும். ஏழைங்களுக்கெல்லாம் டிஎம்சி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்லிடுவேன், டீன்லாம் தெரியும். ஃபோன் பண்ணி போய் சொல்லுவேன். இப்போது வந்து சார் ரொம்ப பேஷண்ட் ரொம்ப இருக்காங்க சார், நான் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி வச்சுருவேன். ராத்திரி 2 மணிக்கு சார் 4 மணிக்கே கருதுறேன், அதான் சார் இருப்பேன். அதுபோல் 100 பெட் என் சொந்த செலவில் காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு பெட்டு போட்டேன், கேஎம்சி ஒரு பெட் போட்டேன். 2 அங்கேயே போகலான்னு பார்த்தேன். எஸ் 5 ஏக்கர்ஸ் அங்கே சின்ன டாக்டர். அப்புறம் மாஸ் சொன்னார், அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தான். இங்கே 100 கேஎம்சி 100 போட்டேன். கொரோனா பீரியடில் அவ்வளோ இருந்துச்சு. அதே கொரோனா பீரியடில் கொரோனா லிஸ்ட்டு வந்துடும். மார்னிங் ஒரு 10 பேர் வச்சேன். இல்லை கார்பரேஷன் லிஸ்ட் எடுத்து நேராக ஃபுட் அனுப்பிச்சிடும், கார்த்திக் ஃபுட்டில் சொல்லி ஒரு அனுப்பிச்சிட்டு இருந்தேன். பத்தலை. அப்புறம் 25 பேர் வச்சு பெரிய நோட்டீஸ் வீட்டிலே வந்திருக்கு. 10 பேருக்கு 1 மந்த் தான் நானே ஃப்ரீயாக சப்ளை பண்ண நல்லாயிருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் 3 வேலை. அப்புறம் தொண்டு ரொம்ப பண்ணிட்டுருக்கேன் சார். நான் எழுதி தேவை கார்டு கிவி மணி லாட்டா பண்ணி ஐ ஒன்ட் டேக் எனி மணி சிங்கிள் பைசா. எங்கள் கிழமை யாருக்கே வாங்க மாட்டேன். அதான் நம்மளால் நம்ம முடிஞ்சு நம்ம செய்யணும். எங்கள் அப்பா தொண்டு பண்ணார், காங்கிரஸ் ஆகி தலைவர் கலைஞர் 3 வாட்டி அவன் வீட்டுக்கு வந்திருக்காரு. எங்கள் வீட்டில் தான் மேலே அர்பன் அண்ட் சீலிங் ஆஃபீஸு 6 எம்எல்ஏக்கு எங்கள் வீட்டு மேலே தான். தலைவர் 77 நிற்கும் போதே எங்கள் அப்பா தான் டெபாசிட் கட்டினார். தலைவர் நல்லா ரீட் பண்ணார், அண்டே நின்னார். அப்புறம் அது இதுதான் வந்து சொல்கிறேன்னா எல்லாம் சொல்லாதான் எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுபோல் தண்ணி பிரச்சனை வந்தது. தண்ணி லாரி 3 லாரி விட்டு இந்த 1 மாதத்துக்கு 3 மாதம் தண்ணி விட்டேன். திங்ஸ் வருஷம் ஒரு திங்ஸ் கொடுத்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். காவேரி ஹாஸ்பிட்டல் மேலே வரணும். நான் இதிலோட மதுரையிலோட பார்த்தேன். நெட் போரில் பார்க்கும்போது பார்த்து சொன்னேன், நீ நல்லா பண்ணுங்கள், தொண்டு பண்ணுங்கள், எனக்கு அதான் வேணும். நன்றி சார், நல்லா இருக்கான்.